பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 13 மே 2025 நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்லைன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பக்தர் வெள்ளத்தில் கள்ளழகர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஆற்றுல இறங்கியிருக்காரு, வைகை ஆற்றுல. நம்ம நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நேற்று பார்த்த நியூஸ் பேப்பரில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனுங்க. என்ன அப்படின்னா, அதாவது பொக்ரான் என்னைக்கு அப்படின்னா 1988ன்னு கொடுத்துருந்தாங்க நியூஸ் பேப்பரில். அது தவறு, 1998. சரிங்களா? ஆக்சுவலாக இதை நோட் பண்ணிக்கோங்க. பொக்ரான் 1 பொக்ரான் 2ன்னு 2 தடவையாக இந்த அணுகுண்டு சோதனை நடத்தப்பட்டிருக்கு. பொக்ரான் 1 அணுகுண்டு சோதனை எப்போ நடத்தப்பட்டது அப்படின்னா 18 மே 1974. அந்த ஆப்ரேஷன் பேர் என்ன அப்படின்னா ஸ்மைலிங் புத்தா, சிரிக்கும் புத்தர். சரியா, நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 11-13 2 நாட்கள் மே 1998ஆம் ஆண்டு நடைபெற்றிருக்கு. அது பேர் என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் சக்தி. இது வந்து பார்ட் 2, பொக்ரான் பார்ட் 2 நடத்தப்பட்டது. சரியா, ஆக்சுவலாக இது வந்து மூணு தான் நடத்தப்பட்டிருக்கு. சரிங்களா, 3 முறை நடத்தப்பட்டிருக்கு. 11ஆம் தேதி ஒரு முறையும் 13ஆம் தேதி 2 முறையும் அணு ஆயுத சோதனை நடத்தப்பட்டிருக்கு. சரியா, அப்போ பொக்ரான் 1 பொக்ரான் 2 இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சீஸ்ஃபயரை பற்றி பேசியிருக்காங்க. தாக்குதலை நிறுத்த பாகிஸ்தான் கெஞ்சியது அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் தன்னோட உரையை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்திய மக்கள் சார்பாக நமது ஆயுதப்படைகளுக்கு எனது ராயல் சல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காரு. சரியா, அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சிந்தூர் என்பது வெறும் பெயரல்ல, நூற்றுக்கணக்கான பயங்கரவாதிகளை துடைத்தெறிந்த இந்தியாவின் தீர்மானம் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லியிருக்காரு. சரியா, சரி, ரைட், ஓகேங்க. நம்ம அடுத்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அதாவது அடிக்கடி நியூஸில் வர்றது என்ன அப்படின்னா, இந்த கூத்தாண்டவர் கோவில் சார்ந்து. ஆக்சுவலாக இந்த கூத்தாண்டவர் கோயில் எங்கே இருக்குதுன்னு கூட கேட்கலாம். சரிங்களா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் கூவாகம் அப்படின்ற கிராமத்தில் இருக்குது. மேபி எந்த மாவட்டம்னு கேட்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த கூத்தாண்டவர் கோவில் இருக்குது. சரியா, அதே மாதிரி முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, வெம்மங்கோட்டை அகழாய்வில் சுடுமண் நட்சத்திர அணிகலன்கள் கிடச்சிருக்குங்க. ரொம்ப முக்கியமானது. அதாவது டிசைனோட ஏதாச்சும் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக படித்து வச்சுக்கணும். சரிங்களா, வெம்மங்கோட்டை எங்கே இருக்குது அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் சாத்தூர். கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா விஜய கரிசல் குளம் அப்படின்ற இடத்துல மேட்டுக்காடு அப்படின்ற பகுதியில் 3ஆம் கட்ட அகழாய்வு நடைபெறுது. நம்மளுக்கு மேக்ஸிமம் கேட்டால் வெம்மங்கோட்டை எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கேட்பாங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட். கொஞ்சம் நம்மளுக்கு இறங்கி கேட்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா குரூப் 1 லெவலில் இந்த விஜய கரிசல் குளம் கேட்கலாம். சரியா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அகழாய்வில் கண்டறியப்பட்ட சுடுமண்ணால் செய்யப்பட்ட நட்சத்திர அணிகலன்கள். அப்போ கேட்கலாம், சுடுமண்ணால் செய்யப்பட்ட நட்சத்திர அணிகலன்கள் எங்கே கிடைக்கப்பட்டது அப்படின்னா வெம்மங்கோட்டை சார்ந்து கண்டிப்பாக அகழாய்வில் ஒரு கொஸ்டின் இருக்குங்க இந்த தடவை. சரியா, 3ஆம் கட்ட அகழாய்வு. சரியா, சரி, ரைட், ஓகேங்க. அடுத்து வேறு எக்ஸாம் ஓரியன்டாக பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு சில நியூஸ் தான் நம்மளுக்கு இருக்குது, அதை பார்த்துடலாம். இந்த இது ரொம்ப முக்கியங்க. என்னென்னா பிடெக்கில் வந்து ஏஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிப்பு சேர்த்துருக்காங்க. எதில் அப்படின்னா சென்னை ஐஐடியில். சரியா, போன வருஷம் தாங்க சேர்த்துருக்காங்க. அதான் ரொம்ப முக்கியம். அதுக்கான மாணவர்கள் சேர்க்கை வந்து இந்த வருஷம் நடைபெறுதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, எந்த இடம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு டைமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்காக பிடெக் படிப்பு. சரியா, எங்கே அப்படின்னா சென்னை ஐஐடியில் உள்ள வாத்வானி தரவு அறிவியல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு பள்ளியில். சரியா, எங்கன்னா சென்னை ஐஐடி மேக்ஸிமம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது போக அவங்க மறுபடியும் உள்ளாந்து கேட்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா வாத்வானி தரவு அறிவியல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு பள்ளி. சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்காக பிடெக் படிப்பு வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அடுத்து பாருங்கள், முக்கியமானது எது அப்படின்னா இந்த தாங்க, அதாவது அந்த முப்படையினும் சேர்ந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதில் என்ன அப்படின்னா இராணுவ நடவடிக்கைகளுக்கான தலைமை இயக்குனர் யார் அப்படின்னா லெஃப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் காய். சரியா, ரொம்ப முக்கியமானவருங்க. இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த இராணுவ நடவடிக்கைக்கான தலைமை இயக்குனர் யாருன்னு கேட்பாங்க, லெஃப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் காய். சரியா, கூடுதலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ராஜீவ்காய் இருந்திருக்காரு, ஏர் மார்ஷல் ஏகே திரிபாதி இருந்திருக்காரு, துணை அட்மிரல் ஏஎன் பிரமோத் இருந்திருக்காரு. சரிங்களா, இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்க வேண்டியது. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு நியூஸ் பார்க்கணுன்னா இதுதாங்க. அதாவது பாதுகாப்பு படை வீரர்களுக்கு சொத்து வரி விலக்கு அறிவிச்சிருக்காங்க. யார் அப்படின்னா ஆந்திரா மாநிலம். ரொம்ப முக்கியமானது. ஆந்திர பிரதேசத்தில் அதாவது இந்த முப்படைகளில் இருப்பாங்க, அது போக பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸில் இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஊராட்சி அதாவது கிராம பஞ்சாயத்துக்குள்ளே அவங்களோட சொத்து வர்ற பட்சத்தில் அவங்களோட சொத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சொத்து வரி விலக்கு அறிவிச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. எந்த மாநிலம்னு கேட்பாங்க, கண்டிப்பாக ஆந்திர மாநிலம் அறிவிச்சிருக்காங்க. சரியா, அது போக இப்போ மனைவியின் பேரில் கூட்டு சொத்தாக இருந்தாலும் அதுக்கும் வந்து வரி விலக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ஆப்ரேஷன் சிந்தூரில் இராணுவ வீரர்களை பெருமைப்படுத்துகிற விதமாக ஆந்திர அரசு வந்து இதை அறிவிச்சிருக்காங்க. கண்டிப்பாக கேட்பாங்கங்க, பாதுகாப்பு படை வீரர்களுக்கு சொத்தில் வரி விலக்கு கொடுத்த மாநிலம் எது அப்படின்னா ஆந்திர மாநிலம். மெயினாக எங்கே அப்படின்னா கிராம பஞ்சாயத்து ஊராட்சி வரம்புக்குள்ளே வரக்கூடிய சொத்துக்களுக்கு. சரிங்களா, சரி ரைட்டு, ஓகே. அடுத்து பார்க்கலாம். இந்த முக்கியம், விராட் கோலி வந்து ஓய்வு பெற்றிருக்காரு. சரிங்களா, டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து. ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா T20லேருந்து ஓய்வு பெற்றுட்டாரு. இப்போ டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்தும் ஓய்வு பெற்றிருக்காரு. சரிங்களா, அப்போ இனிமேல் ஒன் டே மேட்ச் மட்டும்தான் விளையாடுவார். இவர் ஒரு மிகச்சிறந்த வீரர். சரியா, இவரை பற்றி ஒரு சில ஹைலைட்டான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, டெஸ்ட்டில் அதிக இரட்டை சதம் அடித்த இந்தியர்கள் வரிசையில் முதல் இடத்துல இருக்காங்க. இது கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா அதிக சிக்ஸரில் அடித்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கோர்ட்டு கொஸ்டினில் வந்து கேட்டிருந்தாங்க. இந்திய டீமில் இன்ன வரையும் அதிக சிக்ஸர்கள் அடித்தது யாருன்னு சொல்லி கோர்ட்டு கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க, ரோஹித் சர்மா நேமை. ஸோ அடுத்து மேபி இது கேட்கலாம், கட்டாயம் கேட்கலாம். என்னென்னா, டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக இரட்டை சதம் அடித்த இந்தியர்களில் முதல் இடத்துல இருக்கிறது யாருன்னா கோலி, ரெண்டாவது இடத்துல சச்சின் டெண்டுல்கரும் சேவாக்கும் இருக்காங்க. சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சர்வதேச டெஸ்ட்டில் வெற்றிகரமான கேப்டனாக 4வது இடத்துல இருக்கார். சரியா, அதாவது இந்திய அளவில் முதல் இடத்துலையும் உலக அளவில் 4வது இடத்துலையும் இருக்கார். சரியா, 40 மேட்ச் வந்து ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. அதே டெஸ்ட் கிரிக்கெட்டில் இரட்டை சதம் அதிகமாக அடித்தவர். அதே மாதிரி கேப்டனாக இருக்கும்போது அதிக ரன் அடித்த ஒரே வீரர் யார் அப்படின்னா விராட் கோலி. சரியா, கேப்டனாக இருந்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக ரன் அடித்தவர் விராட் கோலி. அதே மாதிரி ஒரே சீசனில் அதிக ரன் அடித்தவர் யாருன்னா அதுவும் விராட் கோலி தான். சரியா, 2016-17 இந்த சாதனை வந்து புரிஞ்சிருக்காரு. சரிங்களா, சரி ரைட், ஓகேங்க. அதே மாதிரி ப்ரோ லீக் ஹாக்கி போட்டி வந்து நடக்க போகுது. இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அதாவது மகளிர் ப்ரோ லீக் ஹாக்கி போட்டியில் ஐரோப்பிய மோதலுக்காக 24 பேர் கொண்ட இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்திய மகளிர் அணியோட கேப்டன் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சலிமா டெடே. சரியா, அப்போ கேட்பாங்க சலிமா டெடே எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹாக்கி. சரியா, ரொம்ப முக்கியமானதுங்க. அப்போ ஹாக்கி டீமோட பெண்கள் அணியோட கேப்டன் பேர் என்ன அப்படின்னா சலிமா டெடே. சரியா, சரி ரைட், ஓகே. அதே மாதிரி இந்த பாருங்கள், ஸ்லோவோக்கியா நாட்டில் வந்து பிராட்டிஸ்லேவியா அப்படின்ற இடத்துல வந்து ஸ்லோவாக் ஓப்பன் சர்வதேச பேட்மிண்டன் டென்னிஸ் போட்டி நடந்திருக்கு. இதில் வந்து அலிஷா நாயக் அப்படின்றவங்க கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. சரிங்களா, ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். அப்போ அலிஷா நாயக் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பேட்மிண்டன் விளையாட்டுடன் தொடர்புடையவங்க. சரியா, சரி ரைட், ஓகேங்க. அடுத்து சர்வதேச நிகழ்வில் இன்றைக்கி ஒரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா, குர்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவினைவாத அமைப்பு இருந்திருக்காங்க. எங்கே அப்படின்னா துருக்கியில். அவங்க 40 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட ஆயுதங்களை வந்து அரசுக்கிட்ட ஒப்படைச்சிட்டு சிவில் லைஃப்பில் இறங்கியிருக்காங்க. சரியா, ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷனுங்க. துருக்கி அரசை எதிர்த்து சுமார் 40 ஆண்டுகளாக ஆயுத கிளர்ச்சியில் ஈடுபட்டு வந்த குர்திஸ்தான் தொழிலாளர் கட்சி PKKன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, குர்திஸ்தான் தொழிலாளர் கட்சி, அதாவது குர்து இன மக்கள். சரிங்களா, அவங்க குர்து இன மக்கள் தனி நாடு வேணும்னு கேட்டு 84 இருந்து போராடி இருக்காங்க. அதனால தான் என்ன அப்படின்னா அது பேர் குர்து தொழிலாளர் கட்சி PKKன்னு சொல்லுவாங்க. PKKன்னா என்னென்னா பாரதிய கோர்க்ரன் குர்திஸ்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, நம்மளுக்கு இதான் மெயின். சரியா, அந்த PKK அதாவது என்ன அப்படின்னா ஆயுத கிளர்ச்சியில் ஈடுபட்ட குர்திஸ்தான் தொழிலாளர் கட்சி எந்த நாட்டில் அப்படின்னா துருக்கி நாட்டில். சரியா, ரொம்ப முக்கியமானங்க. துருக்கி நாட்டில் ஆயுத கிளர்ச்சியில் ஈடுபட்ட குர்திஸ்தான் தொழிலாளர் கட்சி அவங்களோட ஆயுதத்தை கீழே போட்டுட்டு 40 வருஷத்துக்கு அப்புறம் சிவில் லைஃப்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க. சரிங்களா, அதே மாதிரி வாட்ஸ்அப் மூலியமாக
ப்ரீமியம் கட்டக்கூடிய ஒரு ஒரு செயல்முறையை எல்ஐசி கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா. அப்போ ரொம்ப முக்கியமானது வாட்ஸ்அப் மூலியமாக ப்ரீமியம் செலுத்தக்கூடிய வசதியை ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆப்ஷனில் எஸ்பிஐயா எல்ஐசியான்னு சொல்லி வரிசையாக வைப்பாங்க. எல்ஐசி தான் கரெக்டான ஆன்சர் சரியா. இந்த நம்பர் வேணால் நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இருக்கலாம் சரியா. மேபி எல்ஐசி போட்டிருக்கலாம். நீங்கள் இனிமேல் வாட்ஸ்அப்லேயே வந்துட்டு உங்கள் ப்ரீமியமை கட்டிக்கலாம். 89 76 86 20 90 89 76 86 20 90 இதான் அதுக்கான நம்பர் சரிங்களா. சரி ரைட் ஓகேங்க. இன்றைக்கி முக்கியமான நியூஸ்ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி.